வருகின்ற 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரையில் இந்த சிறப்பு சந்தை பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. கடந்த காலங்களில் 4 ஆண்டுகளில் எப்படி சிறப்பு கவனம் செலுத்தி வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் காவல்துறையோடு ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை துறையினுடைய செயலாளர் அனுமதியோடு துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் இன்னும் நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு கூட்டத்தை கூட்ட இருக்கின்றார். வருகின்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்துவது, அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு சிரமமின்றி பயணிப்பது போன்ற அனைத்து காரியங்களையும் கலந்தாய்வு செய்து இந்த முறை பெருமளவில் ஒழுங்குபடுத்துகின்ற பணி மேற்கொள்ளப்படும். அதேபோல் வியாபாரி சங்கத்தினர் வைத்திருக்கின்ற கோரிக்கை, இந்த ஆயுத பூஜை திருவிழா காலங்களில் பல்வேறு பணிகள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பிலும் அரசினுடைய மெட்ரோ ரயில் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு 5 நாட்கள் அந்த பணிகளை நிறுத்த சொல்லி வற்புறுத்தி இருக்கின்றார்கள். அதையும் சாத்தியக்கூறுகள் ஆராய்ந்து நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். பலமாக கைத்தட்டுறாரு. அடுத்த முறை வரும்போது நீ திட்டாமல் இருக்க பார்த்துக்கிறேன். ஆகவே மக்களுக்கு எளிதாக்கவும் அதே நேரத்தில் வியாபாரிகளுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றுகின்ற வண்ணம் சுமூகமான முடிவுகள் மேற்கொள்ளப்படும். கேடு மாஸ்டர் பிளானை பொறுத்தளவில் கடந்த காலங்களில் அறிவிப்போடு நின்ற பணிகளையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய உறுப்பினர் செயலாளர் அவர்களும் நம்முடைய துறையுடைய செயலாளர்களும் பல கட்டங்களில் கலந்தாய்வுகளை செய்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பெருந்திட்ட வரைவு பணிகளையும் தற்போது அறிவிக்கப்பட இருக்கின்ற பெருந்திட்ட வரைவு பணிகளில் சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற பணிகளை மேற்கொண்டு மக்களுக்கு பயன்படுகின்ற பல சிறப்பு அம்சங்களுடைய கூடிய இந்த 3வது முழுமை வரைவு திட்டம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது தைத்திங்கள் முதல் நாளில் மக்களினுடைய கவனத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த பணியை விரைவுபடுத்த உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்த பணி விரைவுபடுத்தப்பட்டு தைத்திங்கள் முதல் நாளிலே வெளியிடப்படும். நல்ல விஷயமா பேசின்னு இருக்கேன். எதுக்கு அந்த விஷயம் கெட்ட விஷயத்துக்கு போறீங்க? இது முடியல. இதுல ஏதாவது சொல்லுங்க. நடக்கிற பணி விரைவுபடுத்தலாமா, இல்ல கூடுதலான வசதிகளுக்கு என்ன ஆலோசனை சொல்லுங்க. அது மாதிரி கலந்து ஆலோசனை. இல்லை, தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதேபோல் கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாய் செலவிலே பல்வேறு காலகட்டங்களில் மேம்படுத்துகின்ற பணியை நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினரும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சருமான அருமையர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். மழைநீர் கால்வாய்கள் மாத்திரம் 3 முறை ஆய்வினை மேற்கொண்டு அந்த 3 முறையும் புதிய கால்வாய்களை வைத்த கோரிக்கைகளை ஏற்று அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் அந்த காளியம்மன் அந்த தெருவினை இணைக்கின்ற அந்த மழைநீர் கால்வாய் பணிகள் 3 கட்டமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் மெட்ரோ ரயிலுடைய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோயம்பேடு சந்தைக்கு தினந்தோறும் வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை 30,000ற்கு மேல் இருக்கின்றது. விழா காலங்களில் அது 1 லட்சத்தை தாண்டுகின்றது. அவர்களுக்கு ஏற்றாற்போல் கழிப்பிட வசதியை முழுமையாக கட்டணம் இல்லாமல் இலவசமாக்கியிருக்கின்றோம். அந்த கழிப்பிடங்களை பயன்படுத்துகின்ற பகுதிகளில் முழுமையாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த கழிப்பிடங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளையும் செய்கின்ற பணிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். காலப்போக்கில் தூய்மைப்படுத்துவதற்குண்டான ஒரு பெருந்திட்டத்தை செயலாளர் அவர்களும் உறுப்பினர் செயலாளர் அவர்களும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அனைவருடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் கோயம்பேடு ஒரு சுத்தமான அங்காடியாக மாற்றுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் இந்த கோயம்பேடு பராமரிப்புக்கென்று பெருமளவு நிதி செலவிடப்படவில்லை. இந்த மக்களுக்குடைய தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்குண்டான எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. சிறு மழை பெய்தால் கூட பெரிய அளவு தண்ணீர் தேங்குகின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அவையெல்லாம் இந்த பணிகள் நிறைவேறுகின்ற பொழுது கோயம்பேடு வியாபாரிகளுக்கும் வருகின்ற மக்களுக்கும் ஒரு பெருத்த நன்மை ஏற்படுத்தும் என்பதால் இந்த பணிகளை விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அது நீங்க தனியா பேசிக்கலாம். இல்ல நீங்க பிரஸ் இல்ல கோரிக்கை தானே கொடுக்க போறோம், பேசிக்கலாம்.
தொடர்ச்சியா தமிழக காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு வாய்ப்புக்காக தான் அவர் அப்புறம் பேசிக்கலான்ட்டு சொல்லுங்க. தொடர்ச்சியா தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவின் ஆட்சியில் வந்து எப்போ அடுத்து அதிகமான இடங்களுக்கு எப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த இயக்கத்துடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்களுடைய மாண்புமிகு உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தான். இது போன்ற சூழல்கள் அனைவற்றையும் அவர் அதற்குண்டான தீர்வினை காணுவார். இந்த கோயம்பேடு வளாகத்தில் இருந்த அந்த தபால் நிலையம் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் இங்க வளாகத்துக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு கோரிக்கை அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? துறையினுடைய செயலாளர் வாயிலாக அதற்குண்டான உண்மையிலே வியாபார பெருமக்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை செவிசாய்க்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே நிச்சயமாக வியாபாரிகள் கோரிக்கை அதுவென்றால் அதை கொண்டு வருவதற்குண்டான முயற்சியை தன்னுடைய செயலாளரும் உறுப்பினர் செயலரும் மேற்கொள்வார்கள். சொல்லுமா, நீ எதை கேட்ட சொல்லு. கேரளாவில் பேசிய அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாத்திக டிராமாவாதி அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஆத்திகர்கள் நாத்திகர்கள் இரண்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு ஆட்சி இது. இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வைத்த சொற்றொடர் என்னவென்றால், எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு என்றார். ஆகவே அந்த இயக்கத்தாலேயே ஓரம் கட்டப்பட்ட அண்ணாமலை போன்றவர்கள் இது போன்று பேசுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை.